ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குகன் ஹோம்மேட் கேக்ஸில் பிஸ்தா கேக் 1/2 kg நான் எப்படி பண்ணேன்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் 6 inch டின்னில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிஸ்தா ஃப்ளேவர் பிஸ்தா மிக்ஸ்ன்னு இருக்கும் டைகர் பிராண்டில், அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது ஃப்ளேவரும் இருக்கும், கலரும் இருக்கும். அதை வந்து 3 லேயர்ஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ க்ரீம் வந்து நான் ஒயிட்லேயே பீட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பைப்பிங் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துக்கலான்னுட்டு எசன்ஸ் மட்டும் நான் கலந்துக்கிட்டேன். அதுக்கு மேலே வந்து கனாச் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒயிட் சாக்லேட் 100 கிராமும், க்ரீம் வந்து விப்பிங் க்ரீம் லிக்விடாக 50 கிராமும் கலந்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் வந்து க்ரீன் கலர் பிஸ்தா அந்த மிக்ஸியை நான் போட்டுட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதையும் போட்டுட்டு மேலே பிஸ்தா கொஞ்சம் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் போட்டுட்டு 2 லேயர்ஸும் நல்லா போட்டு ரெடி பண்ணிவிட்டு, அதே மாதிரி சுகர் சிரப்லேயும் கொஞ்சம் அந்த கனாச்சை கலந்துக்குப்பேன். அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஸ்பாஞ்சு சாப்பிடும்போது அதுலேயும் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ கடைசியில் க்ரம் கோட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். பிஸ்தா கேக் வந்து 1/2 kg வந்து 420 rupeesக்கு நான் கொடுத்தேன். ஏன்னா நம்ம இது வந்து ஒயிட் சாக்லேட் கனாச் யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் பிஸ்தா அதுவும் போடுவோம். அதனால் நான் 420 வாங்குகிறேன். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஐசிங் பண்ணிக்கிறேன். நான் பைப்பிங் பேக்லேயே ஐசிங் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு டோட்டலாக க்ரீம் வந்து 200 ml சரியாக இருந்துச்சு. இப்போது ஐசிங் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கனாச் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு ஒரு பக்கம் வந்து கனாச்சும் இன்னொரு பக்கம் பைப்பிங் டிசைனும் பண்ணலான்ருக்கேன். அப்படியே ட்ரிப்பிங் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். இன்னும் கூட கொஞ்சம் இது திக்காகவே இருந்துச்சு. ஸோ வந்து இன்னும் கூட கொஞ்சம் க்ரீம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருந்தா கொஞ்சம் லிக்விடாக வந்திருக்கும். பைப்பிங் டிசைனுக்கு வந்து நான் 1M நாசில் ரோசெட் போட்டுட்டு அதையே வந்து ஸ்டார் மாதிரி கொடுத்துட்டேன். 4B நாசில் தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை, எங்கேயோ வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பைப்பிங் பண்ணி முடிச்சப்புறம் தான் என் கண்ணிலேயே தெரியுது. அதனால் நான் ஸ்டார் நாசிலே கொடுத்துட்டேன். எல்லாமே ஸ்டாராக கொடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.